இது ஒரு இரண்டாவது விடுதலை போராட்டம் என மனதில் வைத்து கொண்டு அனைவரும் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என தூத்துக்குடியில் திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதி வாக்காளர்களை கேட்டுக்கொண்டார். தூத்துக்குடி குறிச்சி நகர் பகுதிக்கு வருகை தந்த கனிமொழி கருணாநிதிக்கு மாநகராட்சி பணிக்குழு தலைவர் கீதா முருகேசன் தலைமையில் பெண்கள் மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் மீண்டும் கனிமொழி கருணாநிதி திமுக சார்பில் போட்டியிடுகின்றார். அவர் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றார். இந்த நிலையில் இன்று தூத்துக்குடி மாநகர பகுதியில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். தூத்துக்குடி முத்தியாபுரம், சத்யாநகர், ஃபாத்திமா நகர், கிளியோபட்ரா திரையரங்கம், சிவன் கோவில் தேரடி வீதி, வட்டக்கோவில், மேட்டுப்பட்டி, அம்பேத்கர் நகர், கேடிசி நகர், ஸ்டேட் பேங்க் காலனி உள்ளிட்ட மாநகரம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்ட திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதிக்கு தனக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்த அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என வாக்காளர்களை அன்புடன் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து தூத்துக்குடி குறிச்சி நகர் பகுதிக்கு வருகை தந்த கனிமொழி கருணாநிதிக்கு மாநகராட்சி பணிக்குழு தலைவரும் வார்டு மாமன்ற உறுப்பினருமான கீதா முருகேசன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் மலர் தூவி மேலதாளம் முழங்க பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். நாளைய சரித்திரம் எழுதும் அரசியல் நாயகர் காளைய போற்றும் இளைய சமுதாய காவலர். இந்த பிரச்சாரத்தின் பொழுது அமைச்சர்கள் கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன், மேயர் ஜெகன் பெரியசாமி, ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா, மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன், சுகாதார குழு தலைவர் எஸ் சுரேஷ்குமார், திமுக மாவட்ட பிரதிநிதி தர்மல் சக்திவேல், பொதுக்குழு உறுப்பினர் CS ராஜா, மண்டல தலைவர்கள் வழக்கறிஞர் பாலகுருசாமி, கலைச்செல்வி திலகராஜ், நிர்மல்ராஜ், அன்னலட்சுமி, கோட்ராஜ், கல்விக்குழு தலைவர் அதிர்ஷ்டமணி, ரவீந்திரன், மாநகர மீனவர் அணி டேனியல், இளைஞர் அணி அமைப்பாளர் மதியழகன், அருண்குமார், முத்துத்துறை, சூர்யா, திமுக வட்ட செயலாளர்கள் கதிரேசன், வழக்கறிஞர் சதீஷ்குமார், கங்கா ராஜேஷ், காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் முரளிதரன், கோபால், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட தலைவர் மீராசா மரக்காயர், துணைத் தலைவர் நவரங் ஷஹாபுதீன், திரேஸ்புரம் மீராசா, முகமது உபேஸ், அரபி மாமன்ற உறுப்பினர் மும்தாஜ், மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அகமது இக்பால், தமிழக வாழ்வுரிமை கட்சி மாவட்ட தலைவர் கித்தர் பிஸ்மி, CPM மாநகர செயலாளர் முத்து, மதிமுக மகராஜன், விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட செயலாளர் ஆட்டோ கணேசன், மக்கள் நீதி மையம் மாவட்ட செயலாளர் ஜவஹர் மற்றும் திமுக கூட்டணியைச் சேர்ந்த நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குறிஞ்சி நகரில் குடியிருந்த மக்கள் மத்தியில் கனிமொழி கருணாநிதி பேசினார். அப்பொழுது நாம் அனைவரும் இந்த தேர்தலில் பணியாற்ற வேண்டும், வாக்களிக்க வேண்டும், அனைவரும் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அவர் இந்த நாட்டை நாம் காப்பாற்ற வேண்டும், மோடி ஆட்சிக்கு வரமாட்டார், ஆனால் நாம் வீட்டில் இருந்து விட்டால் அப்படி ஒரு விபத்து ஏற்பட்டுவிடும். அப்படி விபத்து ஏற்பட்டால் இதுதான் கடைசி தேர்தல், சர்வாதிகாரம் மட்டுமே இந்த நாட்டில் மிஞ்சும் என்றார். இது ஒரு இரண்டாவது விடுதலை போராட்டம் என மனதில் வைத்துக்கொண்டு நம் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் அவர் பேசும்பொழுது கலைஞர் உரிமை தொகை அனைவருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. விடுபட்டவர்களுக்கு தேர்தல் முடிந்த பிறகு சிறப்பு முகாம் அமைக்கப்பட்டு அதன் மூலம் அவர்களுக்கு வழங்கப்படும் என உறுதியளித்தார். வின்பாஸ்ட் கார் தொழிற்சாலை 16,000 கோடி முதலீட்டில் 15 மாதத்தில் கட்டி முடிக்கப்படும். நம் பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு அந்த தொழிற்சாலையில் வேலை கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் சொல்லியுள்ளார். வரக்கூடிய தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தை ஆதரிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே நம்முடைய இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த உறுதியோடு நாம் அத்தனை பேரும் இந்த தேர்தலிலே பணியாற்ற வேண்டும், வாக்களிக்க வேண்டும். எந்த காரணத்துக்கும் வெயிலா இருக்கு, இன்னும் அப்புறம் நான் வீட்டுல இருக்கேன், டயர்டா இருக்குன்னா நினைக்காதீங்க. நம்முடைய ஜனநாயக கடமை சென்று வாக்களிக்க வேண்டும். அதை விட முக்கியம் இந்த நாட்டை காப்பாற்றணும். மறுபடியும் மோடி ஆட்சிக்கு வரமாட்டார். ஆனா நம்ம வீட்டுல உட்கார்ந்துருந்தா அப்படிப்பட்ட ஒரு விபத்து நேர்ந்து விடும். அப்படிப்பட்ட விபத்து நேர்ந்தா இதுதான் நம்முடைய கடைசி தேர்தல். அதுக்கப்புறம் சர்வாதிகாரம் மட்டும்தான் இந்த நாட்டிலே மிஞ்சும்.
இந்த தேர்தலே ஒரு இரண்டாவது விடுதலை போராட்டம் என்ற ஒன்றை மனதிலே வைத்துக் கொண்டு இந்த தேர்தலிலே நம்முடைய கடமையை நாம் செய்ய வேண்டும். நீங்க ஓட்டு போடுறதோடு இல்லாம யார் யார் ஓட்டு போட வரலையோ அவங்களையும் அழைத்து ஓட்டு போட வைக்க வேண்டும் என்பதை இங்க மட்டும் இல்ல, உங்களுக்கு வேற வெளியூர்ல யாரையாவது தெரிஞ்சதுன்னா கூட அவங்க போய் ஓட்டு போட்டாங்களான்னு பாருங்க. நம்ம மாநிலத்துல மட்டும் இல்ல, எல்லா மாநிலங்கள்லயும் இந்த வெற்றி உறுதியை நாம் செய்ய வேண்டும். மோடி மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியும் நிறைவேற்ற மாட்டாரு, இந்த நாட்டையும் காப்பாற்ற மாட்டாரு. உங்களுக்கு அது நல்லா தெரியும். தேர்தல்ல 15 லட்சம் கொடுக்கிறேன்னாரு, வரல. கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுக்கிறேன்னாரு, வரல. விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குறாரு, செய்யல. 2 கோடி இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குவேன்னாரு, செய்யல. வேற ஆளு. இதையெல்லாம் செய்யாமல் இந்த நாட்டை மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் பிரித்து கொண்டு கலவரங்களை எல்லா இடத்துலயும் உருவாக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அமைதியா இருக்கு. அந்த கலவரத்தை நாடெங்கும் கொண்டு வர விடாமல் இந்த தேர்தலிலே நாம் போராட வேண்டும். இந்த தேர்தலிலே இந்திய கூட்டணி ஆட்சியை உருவாக்கி இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த உறுதியோடு இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் தேர்தலிலே வாக்களித்த போது, உங்களுக்கு உறுதியளித்த போது, கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்றார்கள். இன்னைக்கு 1,15,00,000 சகோதரிகள் அதை வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சில பேருக்கு அது விடுபட்டு இருந்தால் தேர்தல் முடிந்தவுடன் நிச்சயமாக இன்னொரு முகாம் அமைக்கப்பட்டு விடுபட்டவர்களுக்கும் அந்த உரிமை தொகை வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு வின்பாஸ்டர் அப்படின்னு மிகப்பெரிய கார் தொழிற்சாலையை நம்முடைய முதலமைச்சர் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய என்னங்க இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்று அந்த 16,000 கோடிக்கான கார் தொழிற்சாலையை நம்முடைய முதலமைச்சர் நமக்காக கொண்டு வந்திருக்காங்க. டைட்டில் பார்க் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இத்தனையும் இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக நம்முடைய முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஒன்றியத்திலே நம்முடைய இந்திய கூட்டணி ஆட்சி வந்தவுடன் கேஸ் சிலிண்டர் விலை குறைக்கப்படும். 500 ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும். பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும். பெட்ரோல் 75 ரூபாய், டீசல் 65 ரூபாய்க்கு வழங்கப்படும். அதே போல காங்கிரஸ் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கு, ஏழையாக இருக்கக்கூடிய ஏழ்மையில இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். வீட்டுக்கு அனுப்பிடணும். மோடி வரக்கூடாது. உங்க கையில இருக்கு. மோடியை வீட்டுக்கு அனுப்புறது உங்க கையில இருக்கு. மழை காலத்துல வெள்ளத்துல நம்மள வந்து பார்க்கல. இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு 1 ரூபாய் மோடி பிஜேபி ஆட்சி நமக்கு கொடுக்கல. ஆனா இப்ப தேர்தல் வந்த உடனே தமிழ்நாட்டையே சுத்தி சுத்தி வராரு. அதுக்கு அவருக்கு ஒரு பாடம் சொல்லி தர வேண்டும். அதிமுக பத்தி பேசலையான்னு கேட்காதீங்க. அதிமுகவும் மோடியும் ஒண்ணுதான். அவர் கொண்டு வந்த எல்லா சட்டத்துக்கும் வாக்களித்தது அதிமுக. வாக்களித்து அதையெல்லாம் சட்டமாக்கியது அதிமுக. அதனால இப்ப தேர்தலுக்கு பிரிஞ்சிருக்க மாதிரி நாடகம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். 2 ஸ்டிக்கரும், அது பெரிய ஸ்டிக்கர், இது சின்ன ஸ்டிக்கர், தேர்தலுக்கு அப்புறம் ஒட்டிக்கும். அதனால வரக்கூடிய தேர்தலிலே நான் உரிமையோடு உங்களிடம் கேட்கிறேன். இது என்னுடைய 2வது தாய் வீடு போல உங்களுடைய அன்பை பெற்றிருக்கிறேன். உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து
எனக்கு மீண்டும் உங்களோடு பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டு நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.